இங்க இன்னைக்கு என்ன ஆர்கானிக்ஸ்க்கு வந்து ஆர்டர் பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு 1 kg ப்ரௌனி ஆர்டர் தான் வந்துருந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து நம்மளோட ஆஃப்லைன் கஸ்டமர் 2 பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 3/4 கிலோ ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி அண்ட் 1/4 கிலோ கிளாசிக் ஃபஜ் ப்ரௌனி. காலையில் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணும்போதே வந்துட்டு இதையும் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். பேக் பண்ணுறது கூட ஈஸியாக முடிஞ்சிடும். பட் பேக் பண்ணுறது மட்டும் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் பொறுமையாக தான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் மத்தியானம் பாப்பா தம்பியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி எனக்கு ஒரு நியர்லி ஒரு 2 hours வந்துட்டு எடுத்துக்கும் இந்த பேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் கொரியர் டேமேஜ் ஆகி போயிட்டு இருந்துச்சா. இப்போல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொரியர் ஒன்று கூட வந்து இப்போல்லாம் டேமேஜ் ஆகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரௌனி பீசஸ்லாம் க்ளிங் ரேப் பண்ணிவிட்டு எந்த பாக்ஸில் வைக்க போகிறனோ அந்த பாக்ஸில் இதெல்லாம் வச்சு வெயிட் போட்டுருவேன். அகெயின் அந்த பாக்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பபிள் ரேப் பண்ணிடுவேன். பபிள் ரேப் பண்ண பாக்ஸை ஒரு காரிகேட்டட் பாக்ஸில் வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து கொரியர் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. உங்கள் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் 2 பேத்துக்குமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து குக்கீஸும் கொடுத்துருந்தேன்.